ஹலோ, வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் புளிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. முருங்கைக்காயை விரல் நீள துண்டுகளாக நறுக்கி தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், 5 வரமிளகா, 5-6 வரமிளகா போட்டுக்கலாம். காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இதை நைஸாக அரைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வைக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ காய் வந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். தேங்காய் இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். நல்லா முருங்கைக்காய் புளிக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் வந்துருச்சான்னு பார்த்துப்போம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய் அரைச்சதை ஊற்றிருக்கேன். வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில். தேங்காய் அரைச்சதை ஊற்றி புளி தண்ணியும் ஊற்றிருக்கேன். புளி கரைச்சதை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இதை நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நுரைச்சி பொங்கி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிச்சா திரிஞ்சு போயிடும். அது இந்த மாதிரி கொதித்து லைட்டாக பொங்கி வரணும். உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளித்து விடணும். அதை வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, வெந்தயம் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமானதும் எடுத்து குழம்புல கொட்டிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை குழம்புல எடுத்து ஊற்றிடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.